என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறை அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த சித்தா அப்படின்றவர் இந்த புக்கை முதல்ல கன்னட மொழியில் எழுதியிருக்காரு. கன்னட மொழியில் வாசகர்கள் மத்தியில் இந்த புத்தகம் நல்ல வரவேற்பு பெற்றதால் பின்வந்த ஆண்டுகளில் இந்த புத்தகம் தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழ்லையும் இந்த புத்தகம் வாசகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. காரணம் அந்த ஸ்டோரியோட ஒன்லைன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க 90s கிட்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கிறது. திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒரு சராசரி இளைஞன் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவன் சந்திக்க நேரிடும், அது அவனை எந்த மாதிரியெல்லாம் பாதிக்கும் அப்படின்றத நகைச்சுவை கலந்து கொடுத்துருக்காங்க இந்த கதையில். இது படிக்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி என்னுடைய நோக்கம் இந்த புத்தகத்தோட முழு கதையும் உங்ககிட்ட சொல்கிறது கிடையாதுங்க. நான் படித்த மாதிரி இந்த புக்கை நீங்களும் படிக்கணும், அதுக்கு தூண்டுகோலாக இந்த ஒரு வீடியோ அமையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதையை நான் உங்ககிட்ட சுருக்கமாக சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 90s கிட்ஸ் யாராவது திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா, கூடிய விரைவிலே உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி திருமணம் அமையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பையன். ஊரில் எங்கே போனாலும் அவனுக்கு கேலியும் கிண்டலில் தான் கிடைக்குது. காரணம், அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பிரச்சனை தான். அவனுக்கு நண்பர்கள் மத்தியிலும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் மத்தியிலும் எங்கே போனாலும் அவனுக்கு கேலியும் கிண்டல்லாம் மிஞ்சுது. கல்யாண வயசு ஆகியும் அவனுக்கு கல்யாணம் ஆகாதால் எங்கே போனாலும் அவனை வச்சு எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில சமயம் அது விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் நிறைய சமயம் அது அவன் மனசை புண்படுத்துகிற மாதிரி தான் இருந்திருக்கு. இதை அவன் வெளியே காட்டிக்காமல் அவன் தன்னோட லைஃப்பை மூவ் பண்ணிட்டு வரான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே நம்ம ஹீரோவுக்கு கூச்ச சுபாவமும் பயமும் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதையும் அவன் வெளியே காட்டிக்க மாட்டான். ஏன்னா இந்த விஷயங்களும் வெளியே தெரிஞ்சால் நமக்கு கேலியும் கிண்டல் மட்டும் இல்லாமல் நமக்கு பொண்ணு கொடுக்குறவங்களும் யோசிப்பாங்க அப்படின்றதால ஹீரோ இந்த விஷயங்களை வெளியே காட்டிக்காமல் அவன் சமாளித்து ஒவ்வொரு சுச்சுவேஷனும் கடந்து வாழ்ந்துட்டு வரான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நெருக்கமான ஃபேமிலி சர்க்கிள் உறவினர்கள்லாம் வர ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவன் போகிறப்போ அவனை எல்லாம் கேலி கிண்டல் பண்ணதால் மேற்கொண்டு அவனால் அந்த ஃபங்க்ஷனில் இருக்க முடியாமல் அவன் அங்கேருந்து கிளம்பி கோவமாக வீட்டுக்கு வரான். இந்த சமயம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்தவங்க தான் அவனை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கின்னு பார்த்து அவங்க வீட்டில் இருக்கவங்களும் அவனை கலாய்க்க ஆரம்பித்ததால் அவன் கோவப்பட்டு இனிமேல் இங்கேருந்து சரியாகாது அப்படின்னு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு சொந்தமான இன்னொரு வீடு இருக்குது, அது ஒரு பழைய வீடு. அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி வாடகைக்கு விடலாம் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற வேலையில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க கரண்ட்லி கொஞ்சம் கார்பென்ட்ரி ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அங்கே போய் நம்ம ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தால் நமக்கு மைண்டு டிவேட் ஆகும் அப்படின்னு நினச்சி இவன் இங்கேருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அங்கே ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுற ஆள் யாரும் வரல. சரி, இவன் போயிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த வீட்டோட உள்டாப்பா மெயின் கதவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதவோட உள்டாப்பா ஒர்க் ஆகலை. அதை இவன் சரி பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவனுக்கு அந்த வேலை தெரியாது. பட் ஏதோ ஒன்று பண்ணி டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தவன் அந்த டாப்பாவை அவன் சரி பண்ணும்போது அவன் ஏதாவது பண்ண போய் தாப்பா தப்பாக உள்பக்கம் லாக் ஆகிடுச்சு. இப்போது அந்த தாப்பா அவன் ரிலீஸ் பண்ணணும்னா ஒன்று அவன் உள்பக்கம் இருந்து அந்த டாப்பாவை அவன் உடைக்கணும். ஏதாவது ஒரு சுத்தியோ கட்டையோ வச்சு அந்த டாப்பாவை உடைச்சா தான் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா வெளிப்பக்கம் யாராவது ஒருத்தங்க உள்பக்கம் இவனும் தாப்பாவை பிடிச்சிக்கணும், வெளிப்பக்கம் அவங்க வெளியில் இருக்க அந்த தாப்பாவை பிடிச்சிக்கிட்டு ஒரே சமயத்தில் அந்த லிவரை இழுத்தால் மட்டும்தான் அந்த தாப்பா ஓப்பன் ஆகும். அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் கொண்ட ஒரு லாக்கு தான் அந்த கதவுல அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ இவனுக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க இன்னொரு வீட்டோட வாசலில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரன்றதால அந்த தெருவில் இருக்க பெண்கள்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இவன் இந்த வீட்டில் இருக்க டாப்பாவை உடைச்சானா கன்ஃபார்ம் சத்தம் அவங்க கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிடும், என்ன விஷயம்னு விசாரிப்பாங்க. இவன் தாப்பாவை சரி பண்ண தெரியாமல் பண்ணி உள்ள அவன் லாக் ஆகிட்டான்ற விஷயம் தெரியும். இன்னமும் இவனை கேலி கிண்டல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, யாருக்கும் தெரியாமல் அவங்க இந்த டாப்பாவை ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடணும் அப்படின்னு நினச்சி அவன் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஈவினிங் 6 மணி கிட்ட தாண்டிடுச்சு. 6 மணி தாண்டினா வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வராது. ஏன்னா ரெனோவேஷன் ஒர்க்குக்காக அவங்க டெம்பரவரியாக பவர் அவங்க கட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த வீட்டுக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு இப்போ பவர் சப்ளையும் இல்லை. டைம் ஆக ஆக அந்த வீடு ரொம்ப இருட்டாகுது. இருட்டானால் என்னாகும், நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி கூச்ச சுபாவம் இருக்குது, பயமும் நிறைய இருக்குது. அந்த வீடு இருட்டாக ஹீரோவுக்கு பயம் அதிகமாகுது. பகலில் அவன் பார்த்து பழகின அந்த வீடே நைட் டைமில் அவன் கண்ணுக்கு பயமாக தெரியுது. அந்த வீட்டில் இருக்க ஜன்னல் வெளிச்சம், அந்த வீட்டில் இருக்க தூண், அங்கே இருக்க சேரு, அங்கே இருக்க மேஜை, அங்கே இருக்க பூச்செடிங்க எல்லாமே இருட்டில் அவனுக்கு வேறு மாதிரி தெரியுது. ஒவ்வொரு விஷயமும் அவனை பயமுறுத்துகிற மாதிரி நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோவால் உள்ளே இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. அவனோட பயம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்கு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட ரைட்டிங்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஒரு ஹாரர் காமெடியை
ரைட்டிங்கில் வந்து எவ்வளோ அழகாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே படிக்கும்போது கொஞ்சம் திகிலாகவும் இருந்தது, இன்னொரு பக்கம் ரொம்ப சிரிப்பாகவும் இருந்தது. அந்த இருட்டையும் அந்த வீட்டில் இருக்க பொருளையும் ஆசிரியர் வந்து வர்ணித்து எழுதின விதம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக நமக்கு பயத்தை கொடுக்கும். நாம் வெளிச்சத்தில் பார்க்குற ஒரு சாதாரண விஷயம் இருட்டில் அது எப்படி நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி நம்மளை பயன்படுத்துன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எழுத்துலேயே கொடுத்து நம்மளை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சது ரொம்பவே பிரில்லியண்டான ரைட்டிங். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு டைமும் வெளியே இருக்க யாராவது உதவிக்கு கூப்பிடலாமா அப்படின்னு ஹீரோ நினைப்பான். அப்படி கூப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். தென் இதை வச்சு நம்மளை எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிப்பாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் பயந்து அந்த விஷயத்த வேணாம், நம்மளே எப்படியாவது உள்ளது இந்த டாப்பாவை திறந்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிற விதம், இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கோர்வையாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஹியூமர் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்பவே காமெடியாகவும் இருந்தது, கொஞ்சம் திகிலாகவும் இருந்தது. அந்த ஹாரர் எலிமெண்ட்லாம் படிக்கும்போது கொஞ்சம் திகிலாகவும் இருந்தது. ஓகே, நம்ம இப்போ அந்த கதைக்கு வருவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 7 மணிக்கிட்ட ஆகிடுது. ஃபுல் இருட்டானதால் அவனால் அந்த தாப்பாவை அவனால் ரிப்பேரும் பண்ண முடியாது. ஏன்னா இருட்டாகிடுச்சு, அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கல. இன்னொரு பக்கம் அவனுக்கு பயம் ரொம்ப அதிகமாகுது, அவனுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. பயத்தில் நமக்கு வேறு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதால இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. வெளியே இருக்க லேடிஸும் கூப்பிட முடியாது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டை கூட்டி பெருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு பணிப்பெண் வந்து அங்கே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பெருக்கிறதுக்காக வராங்க. அந்த வீட்டை சுற்றி நிறையா மரம் இருக்கும். அந்த மரத்துலேருந்து வேறு இலைகள் இவங்க வீட்டோட தாழ்வாரம் வாசல் அதெல்லாம் பெருக்கி தள்ளுறதுக்காக வராங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம ஹீரோ மேலே ஒரு ஒன் சைட் லவ், ஒரு க்ரஷ் இருக்கும். ஆனால் இதை ஹீரோ வந்து அக்னாலஜ் பண்ணியிருப்பான். ஆனால் தேவையில்லை, அது ஒரு சாதாரண வேலைக்கார பெண், பணிப்பெண் அப்படின்றதால இவன் அந்த பொண்ணை வந்துட்டு கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். இப்போ இவனுக்கு இருக்க ஒரே சாய்ஸ் அந்த பொண்ணு மட்டும்தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே க்ரஷ் இருக்குன்றது இவனுக்கு தெரியும். நம்ம இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் அந்த பொண்ணு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாது, நாம் இதை வச்சு தப்பிச்சிடலாம், நம்ம வெளியும் வந்தோம்னா இந்த விஷயமும் யாருக்கும் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணுறான். ஆனால் இப்போ இவனால் இந்த பொண்ணை சத்தமாக கூப்பிட முடியாது. ஏன்னா இவங்க வீட்டு வாசலுக்கும் பக்கத்து வாசலுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்தில் தான். சப்போஸ் இப்போ இவன் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது தெரிஞ்சாலே, இவன் இந்த பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்கறது தெரிஞ்சாலே அந்த விஷயம் பக்கத்து வீட்டு வாசலில் இருக்க எல்லா லேடிஸ்க்கும் தெரிஞ்சிடும். அதனால் இப்போ இவன் யார் காதுக்கும் விழாமல் அந்த பொண்ணு காதுக்கு மட்டும் விழுற மாதிரி இவன் ஹெல்ப் கேட்டாகணும். ஸோ என்ன பண்ணுறான்னா, இவன் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கான். இவன் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது வெளியே இருக்குன்னு தெரியாது, ஓகேங்களா? ஆனால் இவன் வீட்டுக்குள்ளே வந்தது பக்கத்து வீடு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவன் உள்ளே வந்தபோது இவங்கெல்லாம் பார்த்தாங்க, வெளியே போகிறது யாருக்கும் பார்க்கல. பட் இந்த பொண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணு இப்போ தான் வந்துச்சு, வீடு இருட்டாக இருக்குது, வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ இந்த பொண்ணுக்கு தெரியாது. ஸோ இப்போ இவன் யாருக்கு அதுக்கும் கேட்காம இந்த பொண்ணுக்கு அதுக்கு மட்டும் நான் உள்ளே இருக்கேன்னு அந்த பொண்ணுக்கு சொல்லி ஹெல்ப் கேட்கணுமா? அதுக்கு ஹீரோ ட்ரை பண்ணுறது மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு ரைட்டிங்கு. இதெல்லாம் வந்து படமாக எடுத்திருந்தா ஐயோ அல்டிமேட் காமெடியாக சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் புண்ணாக போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஹியூமரஸாக இருக்குது. இவன் உள்ளேருந்து அந்த பொண்ணை பார்த்து இஸ்ன்னு கத்துறது, கல் தூக்கி அடிக்கிறது. கல் தூக்கி அடிச்சோடனே அந்த பொண்ணு வந்து இன்னும் இருட்டு டைமில் ஏதோ கல் விழுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்த மாதிரி திரும்பி பார்க்கும்போது இவன் உள்ளேருந்து நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறது எல்லாம் பயங்கர காமெடியாக இருக்கும். ஒரு வழியாக அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடும் உள்ளே இருக்கிறது இவன் தான் அப்படின்னு. ஆனால் இவன் என்ன சொல்ல வரான்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது. இவன் இருட்டில் இருந்துக்கிட்டு அந்த ஹஸ்கி வாய்ஸில் பேசிக்கிட்டு என்னென்னமோ சைகை கொடுக்குறத பார்த்துட்டு அந்த பொண்ணு இவனை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, ஓகே ஒரு வழியாக இப்போ தான் இவனுக்கு வந்து நம்ம மேலே லவ் வந்திருக்கு, அதோட வெளிப்பாடு தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருட்டு டைமில் அவன் இந்த மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறதால இவன் வேறு எதுக்காக கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, ஓகே அக்கம் பக்கத்தில் ஆள் இருக்காங்க, அதுதான் நம்ம ஆள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அவன் கூப்பிட்டதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அழகாக அந்த கதை டப்பா கிட்ட போய் நிற்கும். அவனும் என்ன பண்ணுவான்னா, நம்மளை காப்பாற்ற போதுன்னு போய் தாப்பா திறப்பான். இந்த பொண்ணு கரெக்டாக தாப்பா வச்சு 2 பேரும் ஒரே சமயத்தில் தாப்பா திறப்பாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணால் டக்குன்னு கதை திறந்துட்டு உள்ளே போயிட்டு உள்பக்கம் டாப்பா போட்டுரும். ஏன்னா அவன் வேறு எதுக்காக கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நினச்சிடும். கரெக்டாக இந்த டாப்பா திறக்கும் போது ஒரு சவுண்டு பார்த்தீங்களா, 2 பேர் டாப்பா டக்குன்னு திறப்பாங்கல்ல, ஏன்னா அது உள்பக்கம் லாக் ஆகிருக்கும் அவன் வந்து இந்த தப்பா அடிச்சதால். ஸோ திறக்கும் போது நார்மலாக வர சவுண்டை விட அது ஒரு ஸ்ட்ரக் ஆகி திறக்கும் போது சவுண்டு டபார்னு கேட்கும். இந்த சமயத்தில் என்ன ஆகுன்னா, பக்கத்து வீட்டு வாசல் இருந்தால் எல்லா லேடிஸும் இந்த பக்கம் திரும்பி பார்த்துருவாங்க. ஏன்னா லேடிஸ் ஆச்சே, ஒரு குண்டூசி ஒரு சவுண்டு போதும் அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த விஷயம் தான் அங்கே நடக்கும். டாப்பாவோட சவுண்டு படார்னு அடிக்கும் போது எல்லாம் திரும்பி பார்த்துருவாங்க. இந்த பொண்ணு டாப்பாவை திறந்துட்டு உள்ளே போயிட்டு உள்ளே டாப்பா போடுறதும் எல்லாம் அவங்க பார்த்துருவாங்க. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உள்ளே நம்ம ஹீரோ இருக்கான்ற விஷயம் அந்த லேடிஸ் எல்லாருக்கும் தெரியும். இவனுக்கு அப்படியே உள்ளே போய் இவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா அந்த லேடிஸ் எல்லாம் திரும்பி பார்த்ததே உள்ள ஜன்னலேருந்து பார்த்துருவான். இந்த பொண்ணு ராத்திரி சமயத்தில் கதவை டாப்பா திறந்து உள்ளே வந்து திரும்ப உள்பக்கம் டாப்பா போட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நாமளும் இந்த பொண்ணு உள்ளே இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் தான் கொடுத்த சைகையே இந்த பொண்ணு வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து நின்னதும் இவனுக்கு குப்புன்னு வேர்த்து அவன் உடம்பெல்லாம் நனைகிற அளவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல அப்படியே அந்த கதையை முடிப்பாங்கங்க.
எனக்கு வந்து ஒரு புக்கு வந்து இந்த அளவுக்கு ஒருத்தனை சிரிக்க வைக்க முடியுமா இருந்துச்சுங்க. பயங்கர அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த கதை வந்து ஒரு மாதிரி ஆரம்பிக்கும். அதாவது ஒருத்தனை வந்து எந்த அளவுக்குலாம் வந்து ஹியூமிலேட் பண்ண முடியும், கல்யாணத்தை வச்சு எந்த அளவுலாம் ஒருத்தனை அசிங்கப்படுத்த முடியுன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இவன் மாட்டிக்கின பிறகு ஃபுல் காமெடியாக போயிட்டு இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஹாரர் எல்லாம் மட்டும் அங்கங்கே வந்து நம்மளை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். பேயோ இல்லை பயமுறுத்துற விஷயமோ எதுவுமே கிடையாது. ஒரு நார்மல் வீடு, அந்த வீட்டில் இருக்க ஒரு பொருள் இருட்டு சமயத்தில் வந்து எப்படிலாம் ஒருத்தனை பயமுறுத்தும், ஒரு பயந்த சுபாவம் கொண்டவனன்றது வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. ஆனால் கடைசியாக ஒரு 10 பேஜ் படிக்கும் போதெல்லாம் பயங்கர காமெடிங்க, அல்டிமேட்டாக இருந்தது. அதான் இந்த கதை இந்த மாதிரி முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம காமெடியாக முடிஞ்சது. அவன் வந்து தன்னுடைய கூச்ச சுபாவமும் பயமும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக மறைச்சு அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். கடைசியாக இப்போ அவன் எதெல்லாம் மறைச்சானோ அது வெளியே தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. அதாவது தான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே ஹெல்ப் கேட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு ஆயிருக்குமான்னு தெரியல. அதை மறைக்கவே நினைச்சு அவன் பண்ண விஷயம் இப்போ அவனை எந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருச்சுன்றதா ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பாவமான உணர்வு தான் நம்ம ஹீரோ மேலே வந்துச்சு கதை கிளைமேக்ஸில். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த புக்கை படித்தேங்க. ஓகே நண்பர்களே, இந்த புக்கில் நான் படித்தது எனக்கு பிடிச்சது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல புக்கோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த புக் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். நன்றிகள். வரட்டா